செல்போன் கோபுரம் அமைக்காவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் பொன்னகர வட்டம் கூக்குட்டு மருதாள்ளி பஞ்சாயத்து முதுகம்பட்டி கிராமம். இந்த கிராமத்தை ஒட்டி 10க்கும் மேற்பட்ட சிறிய சிறிய கிராமங்கள் உள்ளன. இது ஒரு விவசாய பகுதி என்பதால் வயல்வெளிகளில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உள்ளது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். இங்கு பிரதான தொழில் விவசாயமாகும். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பிற தொழில்களுக்கு செல்கின்ற தொழிலாளர்கள் இவர்கள் எல்லாம் பொன்னகரம் நகருக்கு வந்து பிற பகுதிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, பல்வேறு பணிகளுக்கு செல்கிறார்கள். முதுகம்பட்டி அதை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் செல்போன் டவர் வசதி கிடையாது. இந்த கிராமங்களில் அனைவரும் செல்போன் வைத்திருக்கிறார்கள், ஆனால் சிக்னல் இணைப்பு என்பது கிடையாது. இது சம்பந்தமாக தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு முறை செல்போன் கோபுரம், அதாவது தனியாருக்கு சொந்தமானதோ அல்லது அரசிற்கு சொந்தமானதோ ஏதாவது ஒன்று செல்போன் கோபுரம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுக்களை கொடுத்தோம். ஆனால் 25 ஆண்டுகளாக எங்களுக்கு செல்போன் கோபுரம் அமைத்து தரவில்லை. இதனால் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கு செல்போன் மூலம் புக்கிங் செய்ய முடியவில்லை. நியாய விலைக்கடைகளில் கைரேகை வைக்க முடியவில்லை. வங்கிகள் மூலம் பண பரிவர்த்தனை செய்ய முடியவில்லை. கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு UPI மூலம் பணம் அனுப்ப முடியவில்லை. கல்வி சம்பந்தமான விஷயங்களில் பல்வேறு தகவல்களை பதிவிறக்கம் செய்ய முடியவில்லை. பெண்களுக்கு பிரசவ காலங்களில் அவசர எண்ணிற்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை மற்றும் இறப்பு பிற தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை. இப்படி பெரும் துயரத்திற்கும் சிக்கலுக்கும் ஆளாகி வருகிறோம். தேர்தலை புறக்கணிப்போம். வரும் 26/2026 தேர்தலை புறக்கணிப்போம். மாவட்ட ஆட்சியாளரை ஒரு 10 முறை சந்தித்துள்ளோம். ஆனா இந்த ஊர்ல இருந்து சுமார் ஒரு 1000 குடும்பம் வசிக்கிறோம். ஆனா எங்களுக்கு இந்த கோபுரம் அமைப்பு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இருக்கிற அரசாங்கமும் நாங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக போராடுறோம். ஆனா தயவு செய்து எங்களுக்கு எந்த ஒரு கோபுரமும் அமைச்சு கொடுக்கல. அதற்கு அதாவது BSNL டவர் அல்லது அதர் டவர் எது இருந்தாலும் எங்களுக்கு உரிமையாக செஞ்ச பிறகு வர தேர்தலை புறக்கணிக்காம கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். இல்லைன்னா வர தேர்தலை புறக்கணிப்போம். அதே சமயம் எங்களுக்கு BSNL டவர் எந்த ஒரு டவர் தொடர்பும் இல்லை. அதே சமயம் கிறிஸ்டின் குழந்தைகளுக்கு லேப்டாப் கவர்மெண்ட் வழங்கியிருக்கு. அதுக்கு உண்டான செயல்பாடு, அதாவது டவர் இல்லை. அதே மாதிரி ஓடிபி நம்பர் இல்லை. இந்த ரேஷன் கார்டுக்கு என்னது வேகம் நமது நாடு தொலைத்தொடர்பு துறையில் பெரிய சாதனையை அடைந்து விட்டோம் என்று அரசு சொல்கிறது. ஆனால் நாடு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளாகியும்
எங்கள் பகுதிக்கு தொலைத்தொடர்பு என்பது கிடையாது. அதனால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம். இந்த முடிவை முதுகம்பட்டி அதை ஒட்டி உள்ள அனைத்து கிராம மக்களும் ஒருமனதாக முடிவு செய்துள்ளோம். என் பேர் பி அமிர்தவல்லி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். நாங்கள் கூக்கட்டமரத்தள்ளி பஞ்சாயத்துலேருந்து முதுகுமட்டிலேருந்து பேசுகிறேங்க. இங்கே ஒரு 2000 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. இங்கே ஒரு 250 ரேஷன் கார்டுக்கு மேலே இருக்குங்க. இங்கே ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு, பேங்க்குக்கு, கேஸ் இது பண்ணுறதுக்கு எதுக்குமே ஒரு ஃபோன் வசதி இல்லாதனால நாங்கள் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் போய் ஃபோன் பண்ணுறதா இருக்குது. எந்த ஒரு வசதியுமே இங்கே இல்லாதனால வர சட்டமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறதா ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். வர சட்டமன்ற தேர்தலுக்குள்ளார எங்களுக்கு கோபுரம் அமைச்சு தரதா இருந்தால் நாங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து இது புறக்கணிக்கிறோம். நாங்கள் இது பல முறை பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே போய் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். எந்த ஒரு முடிவுமே எடுக்காதனால நாங்கள் திரும்ப இந்த டைம் எல்லாரும் ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து இந்த எலெக்ஷனை தடுக்கிறதா இருக்கிறோம். இந்த எலெக்ஷனுக்குள்ளார போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களோட வாக்கு எல்லாருமே சேர்ந்து ஒன்று நின்று முன்னாடி நின்று நாங்கள் வாக்களிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் எங்களுக்கு செல்போன் டவர் கோபுரம் அமைத்து தந்தால் 100% வாக்குகளை அளிப்போம். அப்படி அமைத்து தராவிட்டால் அனைத்து ஊர் பொதுமக்களும் இந்த தேர்தலை புறக்கணிப்போம். இது சம்பந்தமாக முதுகம்பட்டி அதை ஒட்டி உள்ள பகுதிகளில் தேர்தல் புறக்கணிப்பு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது.